இந்த இடத்த மாநகராட்சியோட இடமா இல்ல தனிநபரோட இடமா இல்ல முன்னாள் எம்எல்ஏவோட இடமா அப்படின்னு தெரியல. எம்எல்ஏவோட இடமா இருந்தா அவங்களுக்கு இதுல செட்டு போட்டு கொடுக்குறாங்க. தங்குறதுக்கான வசதிகள் மாநகராட்சி நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். நிலையா இருக்குது. இன்னும் எல்லாத்தையும் நாங்க மாத்திட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ தவிர முழுசா மாறல. திருப்பூர் மாநகராட்சியோட 1வது மண்டலத்துல வேலை செய்யற துப்புரவு பணியாளர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் நம்ம கண்ணில் பட்டுச்சு. அப்படிப்பட்டதான் இந்த வீடியோல எடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 250 இருந்து 300 பேர்கிட்ட உள்ள தங்கி இருக்கிறாங்க. 8-9 வருஷமா இங்க தங்கி இருக்கிறாங்களாமா. அவங்க தங்கி இருக்கக்கூடிய இடம் தான் அவங்களுக்கு இப்ப நம்ம இந்த வீடியோல காமிச்சிட்டு இருக்கிறோம். 2வது, இந்த இடத்துல ஒரு 65 வீடு மட்டும் ஒத்தட்டா போட்டு கொடுத்துருக்குறாங்க. பாக்கி ஒரு 40 இது சும்மா தார்பாய் போட்டு மூடி வச்சு அதுக்குள்ள 3 பேர் 4 பேர் தங்கி இருக்கிறாங்க. இதுலயே மழை காலத்துல எல்லாம் இவங்க எந்த அளவுக்கு சுகாதாரமாவோ இல்ல ஒரு பாதுகாப்பாவோ இருப்பாங்கன்னு தெரியல. வெயில் காலத்துல அதை விட மிகப்பெரிய கொடுமை இந்த தார்பாய்க்குள்ள தங்கி இருக்கிறது. ஒரு ஆள் நிக்கிற உயரம் கூட கிடையாது அந்த தார்பாய். அப்ப அந்த சூடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுதான் இன்னைக்கு நம்ம சுதந்திர இந்தியாவோட ஒரு நிலையா இருக்குது. இன்னும் எல்லாத்தையும் நாங்க மாத்திட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ தவிர முழுசா மாறல. அரசு துறை நிர்வாகத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு குடும்பங்களே இந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்கும்போது நாம இதை எப்படி சொல்றதுன்னு புரியல. ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலையில நம்ம மாநகராட்சியில விசாரிச்சா இங்க டெண்டர் போட்டு கான்ட்ராக்ட் லேபரா மட்டும்தான் இவங்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. மாநகராட்சியோட நிரந்தர பணியாளர் கூட கிடையாது. ஒரு கூலி தொழிலாளி அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, சில உரிமைகள் இருக்குது. இது கான்ட்ராக்ட் லேபர் அப்படிங்கும்போது ஒரு அடிமை தொழில் அப்படிங்கிறத விட எப்படி சொல்றது, கொத்தடிமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அவங்க இருக்கிறாங்க. எந்த பாதுகாப்பும் கிடையாது, எந்த விதமான இதுவும் கிடையாது. நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் சம்பளம். இதுக்குள்ள வாடகையும் வேற அவங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. இதை மாநகராட்சி நிர்வாகம் கண்டுக்காம இருக்கிறது மிக மோசமான ஒரு செயல். மாநகராட்சி நிர்வாகம் இத கண்டிப்பா கவனத்துல கொண்டு திருப்பூர் மாநகராட்சி இவங்களுக்காக அந்த இடத்துல சுகாதாரமான ஒரு வீடு கட்டி கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விலையில்லா வீடுகள் கொடுத்தாவது அவங்களை தங்க வைக்கிறதுக்கான முழுமையான முயற்சியை திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகமும் திருப்பூர் மாவட்டமும் செயல்படுத்த வேண்டும் அப்படின்றது என்னோட கோரிக்கை. இந்த கோரிக்கையை சமூக ஆர்வலர் அப்படின்ற முறையில மட்டும் இல்லாம ஒரு சாதாரண மனிதனா உங்க முன்னாடி வைக்கிறேன். இதுக்கான நடவடிக்கையை விரைவாகவும் எவ்வளவு விரைவா எடுத்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான குடியிருப்பை ஏற்படுத்தி தரணுமோ அவ்வளவு பாதுகாப்பான குடியிருப்பை திருப்பூர் மாநகராட்சி ஏற்படுத்தி தரணும். அப்புறமா பாத்தீங்கன்னா இன்னொரு சங்கடமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் இல்லை, ஒரு தனிநபருக்கு சொந்தமான இடம். அவருக்கு இவங்க வாடகை கொடுக்கறதா சொல்றாங்க. இந்த இடம் முன்னாள் எம்எல்ஏவோட இடம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. ஆனா இது முழுமையான விஷயம் நமக்கு தெரியல. இந்த விஷயத்த இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ கவனத்துல எடுத்துட்டு இந்த இடத்த மாநகராட்சியோட இடமா இல்ல தனிநபரோட இடமா இல்ல முன்னாள் எம்எல்ஏவோட இடமா அப்படின்னு தெரியல. எம்எல்ஏவோட இடமா இருந்தா அவங்களுக்கு இதுல செட்டு போட்டு கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. வாடகை வசூல் பண்றாங்க. வாடகை வசூல் பண்ணிட்டு அதுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்காம இருக்கிறது ஒரு நல்ல செயல் இல்லை. அதனால வாடகை கட்டடம் முழுமையாக கட்டடத்துக்குன்னு சொல்லி நீங்க வரியெல்லாம் வசூல் பண்றீங்க, வரியெல்லாம் போடுறீங்க, ஒரு அனுமதி அப்படின்னு சொல்லி கேட்டு போனாலே பல ஆயிரம் வாங்கிட்டு தான் அனுமதி கொடுக்குறீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாநகராட்சியில வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்காக ஒரு வீடு கூட கட்டி கொடுக்காம இப்படி இருக்கிறது எந்த வகையில ஏத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால கொஞ்சம் யோசிச்சு தனிநபருக்கு சொந்தமான இடமா இருந்தாலும் சரி, மாநகராட்சிக்கு சொந்தமான இடமா இருந்தாலும் சரி, அதுல அவங்ககிட்ட வாங்குற வாடகைக்கு தகுந்த மாதிரி ஒரு கட்டடத்தை உருவாக்கி கொடுத்து அவங்கள ஒரு சுதந்திரமா வேலை செய்யறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க.
இதை மாவட்ட நிர்வாகம் உடனடியா கவனத்துல கொண்டு செய்யணும். இந்த தொகுதி எம்எல்ஏ இது தொடர்பா உடனடியா நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு நம்புறோம். உங்களோட கவனத்துக்கும் இதை கொண்டுட்டு வர்றோம். நன்றி.